ஸோ நம்ம கொஞ்சம் கேரளா பாணியில் எந்த மசாலாவும் ஐயோ மொபைல் எங்கே போச்சு கேரளா பாணியில் எந்த மசாலாவும் இல்லாமல் பெருசாக வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூளை மட்டும் போட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் பெப்பரையும் போட்டு நம்ம சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஜெகதீஷ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மல்லித்தூளை முதல்ல போட்டு என்ன பண்ணுறாருன்னா நல்லா தண்ணி ஆயில் எதுவுமே கிடையாதுங்க, வெறும் மல்லித்தூளை மட்டும் போடுறேங்க. போட்டு நல்லா வதக்குன்னு வதக்க போகிறேங்க. அதுதாங்க முதல்ல நம்ம பண்ண போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடலாம். அவ்வளோதான். அவர் எது பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறாரு. ஸோ இதை என்ன பண்ணுன்னா நல்லா வதக்கி நல்லா சூடு ஆரம் தட்டியும் விட்டுணுங்க. கலர் வந்து இதுவே கொஞ்சம் மாறும். ஏதோ எடுக்கிறாரு கூட கொஞ்சம் எல்லாமே நம்ம சக்தி பிராண்டு தாங்க. கூட கொஞ்சம் மிளகாத்தூளும் போடுறாரு. ஓகே நிறைய போடணுமா என்ன? பவுட்ரு கம்மியாக இருக்கா? சிக்கன் நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்கன்னு மட்டும் ஆலோசனை பண்ணிக்கோங்க. ஓகே நிறையா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சரி ஓகே. இது எவ்வளோ 200 கிராம் பாக்கெட்டா எவ்வளோ இது? 100 கிராமா? இல்லை சைடில் வச்சுங்க அப்படிங்க, நான் பார்த்துக்கிறேன். 100 கிராம் பாக்கெட்டுங்க. அதில் பாதி இப்போ முக்கால்வாசி பாதி போட்டிருக்கோங்க இங்கே. அவ்வளோதான். ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சிக்கனுக்கு அதை அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் ஓகே கொஞ்சம் மிளகு பொடி. இது எல்லாமே உங்களோட அளவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நாங்கள் வந்து 1 ஸ்பூன் போடுங்க 2 ஸ்பூன் போடுன்னு சொல்லலை. குத்துமைப்பாக நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே ஒரு அடி போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிட போகுது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு. ஓகே ஸோ இதை நல்லா வறுத்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஆற விட்டுருணுங்க. சூடாகவே எடுத்து இது கூட சேர்த்துக்கூடாது, ஆற விட்டுறணும். அதுதான் இதில் முக்கியமான இதுவே. சரிங்களா? நாங்கள் வதக்க ஆரம்பித்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் அடுத்து மிக்ஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அடுத்து கன்டினியூ பண்ணுறோம். பை. ஓகே நம்ம ஏற்கனவே மல்லியை வந்து வதக்கி நல்லா வறுத்துருந்தோம். அதை வதக்குனது எங்கே இருக்குது? மல்லி வதக்குனது கொஞ்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கலர் வந்து எல்லோ கலர்லேருந்து ப்ரௌனுக்கு மாறிடுச்சு. ஸோ ரெண்டாவது நம்ம ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சிக்கன் இருக்குமா? அவ்வளோதான். ஓகே ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு நம்ம இதில் என்ன போடுவோம்? உப்பு போட்டிருக்கோம். அடுத்து என்ன போடுவோன்னா உப்பு, அப்புறமேட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு எவ்வளோ கறி இருக்கோ அதில் பாதிக்கு வர மாதிரி போட்டிருக்கோம். ரெண்டாவது இருக்கிற மல்லித்தூளையும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளையும் உள்ளே போட்டு செஞ்சால் கொஞ்சம் பதமாக போட்டு ஏற்றக்காக மிக்ஸ் பண்ணணும். இப்படி கூட மிக்ஸ் பண்ணுறப்ப இது கூட பெப்பர் இருந்ததுன்னா அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போடணும், நிறையா போடக்கூடாது. எடுத்து போடணுமா மஞ்சத்தூள்? மஞ்சள் தூள் எங்கே இருந்துச்சு? சின்ன டப்பா இல்லைங்க, மேலே இல்லைங்க. நம்ம எடுத்து வச்சு இந்த இருக்கு இதாக மஞ்சள் தூள். இதாக இந்த டப்பா அதுதான் மஞ்சள் தூள். அப்படின்ட்டுவா அதுவே சின்ன ஸ்பூன் தான் நான் வச்சுருப்பேன் மஞ்சள். ஏன்னா எவ்வளோ ஸ்பூன் எடுக்கிறோமோ அதுக்கு 1/4 ஸ்பூனுமோ. மஞ்சள் ரொம்ப கம்மியாக தான் போடுவோம், அதனால் கம்மியாகவே. ஓகே ஸோ தானம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி திரும்பி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அந்த வெளுத்துள்ளி இது கட் பண்ணியிருக்கான்னு பாரு. இல்லை நான் கட் பண்ணி வச்சிருந்தது சொல்கிறேன். டேபிள் இருக்குல்ல, டேபிளில் ஒரு கட்டிங் பிளேட் இருக்குல்ல, அதில் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா நான் ஆமாம் அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல எடுத்துகிட்டு வாப்பா, அந்த இதை எடுத்துகிட்டு வாப்பா, அந்த பச்சை மிளகு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அவருக்கு தேவைப்படுது, அதனால் எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்கு நான் இதில் வச்சுருந்தேன் வெங்காயம். சரி ஓகே எல்லாம் ஒரே சைஸ் தான் எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். இதுதான்பா இந்த இருக்குல்ல. ஓகே அப்புறம் அந்த பூண்டு கொஞ்சம் பூண்டு வச்சுருந்தோம். இஞ்சி நான் இன்னும் பொருசாக கட் பண்ணலையே. சரி ஓகே விடுங்க, கட் பண்ணிடலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கோப்பா. ஓகே கத்தி அந்த ப்ளூ கலர் கத்தி எடுத்துக்கோப்பா. நல்லா பொடுசாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பொடுசாக கட் பண்ணியிருப்பா. நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் வெங்காயத்தை கட் பண்ணணும் தெரியுமா? பொடுசாக அந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணுறல இதையும் ஒரு 4 துண்டாக 8 துண்டாக கட் பண்ணிடணும். ஓகே அவ்வளோதாங்க. இங்கே நல்லா மிக்சிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, அதுதான் நம்மளோட பெப்பர். இதுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் இங்கே கம்மியாக தான் வச்சுருக்கோம் பெப்பரு. பட் ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள பெப்பர் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா அழகாக இருக்கும். நான் வேணால் பிடிக்கவா? ஒரு நிமிஷம் இருங்கயா, ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன ஒன்று மல்லியை வதக்குனீங்கன்னா அது சூடு குறையும் தட்டி நீங்கள் வெயிட் பண்ணணும். அது ஒன்று தான் இதில் டைமிங் தவிர மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ பெப்பர் வந்து எங்கள்கிட்ட கம்மியாக இருந்தாலும் கம்மியாக போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ இன்னும் நீங்கள் போடுறதாலும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்னாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணிலாம் நம்ம சேர்க்கவே தேவையில்லை. கொஞ்சோடு நம்ம நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெயை சேர்த்துப்போம். ஸோ அந்த மாதிரி நல்லா வாசனையாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது எங்கள் ஜெகதீஷ் சார் செய்யறதுனால இதுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் வந்து மலபார் சிக்கன். ஏன்னா அவர் கண்ணூர்லேருந்து வந்தவர்.
கேரளா மேன். ஓகே, நான் மூட போகிறது இல்லை, அதை அடுத்தாட்டி வேணாலும் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு உரம் பார்த்தீங்கன்னா தம்பி கட்டிங்க போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ இருந்துச்சு, இப்போ ஒன்றையும் காணும், எல்லாம் கட்டாகி போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த வேறு அப்பப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கானுங்க. இது நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவாங்க நாங்கள், அவ்வளோதான். அப்புறமேட்டு தான் நாங்கள் கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு பொறுமையாக பண்ணுவோம், மசாலாலாம் உப்பு எல்லாம் பிடிச்சி நிற்கிறதுக்கு. இதை நான் இப்படி எடுத்துக்க வேண்டியதான். இவ்வளோ வேண்டாமா? சரி, ஓகே, உங்களுக்காக கட் பண்ணது தான். இஞ்சி போடுவோம், போட்டுப்பா. சரி, கொடு, எடுத்துக்கிறேன். அவ்வளோ. இந்த உருளைக்கிழங்கு இது வந்து தயிர் வெங்காயத்துக்கு. உருளைக்கிழங்கு உங்களுக்கு, நீங்கள் அடுத்த குழம்புக்குங்க. நம்பே, உனக்கு எவ்வளோ வேணுமோ இதில் எடுத்து போட்டு அடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இவருக்கு பெப்பர் எவ்வளோ வேணுங்கிறத போட்டு அடிச்சுட்டு நம்ம அதை அடிப்போம், சரியா? இஞ்சி பூண்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா பெப்பர் வந்து தூள் தூளாக வராது. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிக்கோ. உனக்கு இதுக்கு எந்த சட்டி காலையாக போயிடுச்சுன்னா வெங்காயம் மிளகா போட்டு நீ வதக்கிக்கலாம். சரிங்க சார். பொறுமையாக பண்ணுவோம், அவசரமே இல்லை. அந்த இன்பிட்வீன் கேப்பில் தலைவர் வந்து அடுப்பில் வேலை பார்ப்பாரு. இல்லைன்னா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவோம். இது வேணாம், நான் சும்மா ஃப்ரை மாதிரி தான். டேய், தேங்காய்லாம் எடுத்து வச்சிருக்கேன்டா உனக்காகவே. நீ தேங்காய் போட்டாங்க உள்ள போட்டுக்கலாம். தேங்காய் இந்த அடியில் அரைக்க வேண்டாம், அடியில் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ஒரு திருனா நல்லா இருக்கும். நீ அரைக்க வேணாங்கிற. தேரடா சங்கிலி கருப்பே திறந்துருச்சு. உள்ள தேங்காய் நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்பா, ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுடா உடச்சி வச்சு. இந்த மாதிரி அழகாக போட்டு வச்சா ரொம்ப நாள் இருக்கு. அப்போ தேங்காய்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் கரெக்டாக போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் போல. ஓகே, நம்பர் 3. டிப்ஸ் நம்பர் 3 நிறையவே கொடுத்துட்டேன். சரிங்க, இது ஃபைனலாக வந்துருச்சு. நல்லா செகண்ட் என்ன பண்ணிக்கு. ஓகே, எல்லாத்தையும் பஸ் விட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து கிரேவி மாதிரி தான் வரும். நீ குழம்பு மாதிரி வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. கிரேவி மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் எப்படி சாப்பிட்டோம், கருப்பாக வச்சு சாப்பிடல. இது வேற சாப்பிட்டாப்பா, கேரளா சிக்கன் சாப்பிட்டோம். ராஜாலாம் வந்து சாப்பிட்டப்பா. தீபாவளிக்கு அடுத்து ஒரு அடி பண்ணோம்ல. தீபாவளிக்கே பண்ணோம். தீபாவளிக்கு வரல, வரவே இல்லையா? அப்போ கோபி சார் இருந்திருக்காரு. சரி, சரி, அவ்வளோதானே, முடிஞ்சது இல்லை? முடிஞ்சதுப்பா. ஓகே, ஸோ நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஜாக் கேட்கணும் ஆரம்பிச்சிட்டாரு. வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் ஊற்றிட்டோம், கொஞ்சோண்டு பூண்டு போட்டிருக்கோம், அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டிருக்கோம். சிக்கன்லாம் இங்கே அப்பா மொபைல் ஐயோ நிற்க மாட்டேங்க. இப்போ பிடிச்சிட்டேன். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி விலகிடுச்சு. அவன் தான் சிக்கன்லாம் நல்லா செட் ஆகி இங்கே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குதுப்பா. ஸோ தேடிட்டுருக்காரு அவர். இந்த கரண்டி எக்ஸாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தம்பி வேறு சைடில் பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லிட்டு பட்டாசாக பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம இன்றைக்கி மலபார் சிக்கனை மட்டும் பார்ப்போம், இன்னொரு நாள் பள்ளிப்பாளையம் சிக்கனை பார்த்துக்கலாம். ஓகே, வேறு என்னலாம் வேணும்? இதில் வந்து நான் கருவேப்பிலை போட மறந்துட்டோம். ஏன்னா இங்கே கருவேப்பிலை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணுமா? சரி, ஓகே அவ்வளோதான் வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வேறு எதுவும் தேவைப்படுதா? இங்கேருந்து கொஞ்சம் மல்லித்தூள் வச்சுருந்தா அதையும் தலைவர் விசார் பண்ணிக்கிட்டாரு. வேறு ஒன்றும் இல்லை. தக்காளிலாம் போட மாட்டீங்க? ஒரு உப்பு கூட தக்காளி போட மாட்டீங்க அதில்? சரி, ஓகே, இதுதான் சரி. அதில் வந்து 4 நம்ம மிளகா இருக்குல்ல, காஞ்ச மிளகா, அதை ஒரு 4 பீஸ் அதில் போட்டிருக்காரு. விதையெல்லாம் எடுக்கலை, விதையோடு தான் போட்டிருக்காரு 4 பீஸ். உங்களுக்கே தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம உட்காந்து திரும்ப இருக்கிற சிக்கன்லாம் எடுத்து அதில் போட போகிறோமா? தண்ணியெலாம் ஊற்ற மாட்டோம்ல, தண்ணியெல்லாம் ஊற்றவே மாட்டோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா சிக்கனில் இருக்க தண்ணிக்கே வந்து அது அழகாக வந்து இது வரும். சரி, ஓகே, சிக்கனை ஃபுல்லாக போட்டாச்சு. கொஞ்சம் பேன் ஃபுல்லாகவே இருக்குது. சரி, ஓகே, வெந்து வர்றப்ப அதில் இருக்க தண்ணியெல்லாம் போய் அதிலே சேர்ந்துக்கும். அந்த தண்ணி வேண்டாம், கொஞ்சம் இதெல்லாம் சுருங்கி வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நல்லா இருக்குது. சைடில் பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லிட்டு அதுவும் பிறந்து போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருதுன்னு.